சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக RSS ஓட வழிகாட்டுதல் இயங்குறது நல்லதுதான் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா பெரியார் வழி வந்த திராவிட இயக்கமான அதிமுக அப்படி போறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அதிமுகக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு திருமாவளவன். இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக விசிகோட துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். RSS ஓட வழிகாட்டுதல் தான் அதிமுக போயிட்டு இருக்கா சார்? நிச்சயமா. ஆமா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. அது நேரடியா RSS வழி நடத்துதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கோழியோட குஞ்சு ரெண்டு வேற வேற என்னமா? இல்ல ஒரே. அப்பம் பையன் வேற வேற என்னமா? அது போலதான் RSSம் பிஜேபியும் வேறு வேறு கிடையாது. RSSனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. RSS ஒரு சித்தாந்த கோட்பாட்டு அமைப்புன்னு சொன்னா, அந்த கோட்பாட்டு அமைப்பால் அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியல் அதிகாரம் தேவைப்படுது. அந்த அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு டூல் தான் பிஜேபி. அப்ப RSSம் பிஜேபியும் ஒண்ணுதான். ஆகவே பிஜேபி பேச்சை அவர் கேட்கிறாரு, பிஜேபி வழிநடத்தல் படி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருன்னு சொன்னாலேயே அது RSS வழி நடத்துறதா அர்த்தம். ஆனா அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் RSS காரர்களே வழி நடத்துறாங்க. அதுல இப்ப எடப்பாடி பழனிசாமியும் விதிவிலக்கு கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்ளக் இப்ப நடத்திட்டு இருக்கிற குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, அந்த துக்ளக் விழாவில் ஒரு செய்தி பேசினார். என்ன பேசினாரு? நான் தான் சொன்னேன் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப சசிகலா முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க, நான் என்ன பண்ணட்டும்னு எனக்கு தெரியலன்னு நான் குருமூர்த்தி கிட்ட கேட்டேன். என்கிட்ட கேட்டாரு, குருமூர்த்தி சொல்றாரு, என்கிட்ட கேட்டாரு, நான் தான் சொன்னேன் போய் ஜெயலலிதா சமாதியில போய் உட்காரியா, ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். போய் உட்கார்ந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு கிண்டலா சொல்றாரு. குருமூர்த்தி யாரா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ஹார்ட்கோர் RSS கார். அவர்கிட்ட யார் ஆலோசனை கேட்பது? அன்றைக்கு அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த, இன்றைக்கும் அதிமுக என்னுடைய கட்சி தான் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கிற, அதை மீட்டெடுப்பதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் சொல்றார். ஏன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிற ஆக்சஸ் எடப்பாடிக்கு இருக்காதா? இப்ப கேட்கலையாமே, கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு சொல்றது? ஆமா, கொள்கை அவங்க வேறதான், கூட்டணி வேறதான். எப்படி கொள்கை வேறன்னா, பிஜேபி மிரட்டுனா இவங்க மிரளுவாங்க, அது ஒரு கொள்கை அவங்க ரெண்டு பேருக்கும். மிரட்டி தானங்க இவங்களை வச்சிருக்காங்க. நீ இந்த கூட்டணிக்குள்ள வராட்டி ஈடி பாயும், நீங்க பண்ணின அத்தனை ஊழலையும் நாங்க வெளியில கொண்டு வருவோம், எல்லா வழக்குலையும் உன்னை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தானே இவரை சுத்தி இருக்கிற இவருடைய சம்பந்தி வீடு, இவருடைய உறவினர்கள் வீடு, எல்லா வீட்லையும் போய் ரைட் அடிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி வேலுமணி, தங்கமணி, இந்த மணிகளுடைய பிடியெல்லாம் அவங்க கையில இருக்கு. நீ அதிமுக எங்களோடு கூட்டணிக்கு வரவே இல்லை என்று சொன்னால் நீங்க எல்லாருமே சிறைக்கு போகணும், ஜெயிலுக்கு போகணும், உங்க எல்லாருடைய ஃபைலும் என் கையில இருக்குன்னு அமித்ஷா மிரட்டுறாரு. சார் 2026 அதிமுக ஆளுங்கட்சி வரணும்னு ஆசைப்படுது. அப்படின்னா சிந்தாம சிதறமா எல்லா எதிர்ப்பு வாக்குகளையும் பெறணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? பாஜக எங்கெங்க இங்க வாக்கு வச்சிருக்காங்க? ஏங்க இங்க 18% கூட்டணி வாக்கோட யாரு சொன்னா அவங்களுக்கு 18% இருக்குன்னு? தனியா நிரூபிக்கட்டுமே அவங்க 18% இருக்கிறத. ஏங்க மற்றவங்க மேல தோல் மேல ஏறிக்கிட்டு அவங்க சவாரி செஞ்சு பாமக ஓட்ட, தேமுதிக ஓட்ட, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய வாக்கையெல்லாம் சேர்த்து 18% சொல்றாங்க. 8% 11% சொல்றாங்க சார். 8% கூட அவங்களால பெற முடியாது. 18 இருக்கட்டும், 8 இல்ல. அவங்க தனியா நின்னாங்கன்னா 2% வாக்குகள் பெறுவதே மிகப்பெரிய விஷயம். இங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க அதாவது ஒன்றியத்தை ஆளும் கட்சியா இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றது, ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. ஒரு மாயை ஏற்படுத்தி எல்லா இடத்துலயும் இவர்களுக்கு வாக்குகள் இருக்கிற மாதிரி நான் ஏன் கேட்கிறேன், உங்களுக்கு தான் 18% இருக்க, ஏன் போட்டு கம்பல் பண்றீங்க அதிமுக இனிமே உங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீ உட்காந்துக்கிட்டு ஐடிசி சோலா பார்க்கு அந்த ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மிரட்டி கம்பல் பண்ணி தான் இவர் கிளம்பி போனாரு. இஞ்சி போய் இஞ்சா லைவ்ல நம்ம பார்த்தோமா இல்லையா? போய் உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி சும்மா உட்கார வச்சு இவர் தானங்க அறிவிச்சாரு. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, சிந்தாம சிதறாம வாக்குகள்
வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பிஜேபியோட நீ எந்த காலத்திலையும் கூட்டு வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லாமலே கூட்டணி வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் இப்போ தெரியுது. சரிதானா? அவருக்கு அந்த உண்மையிலே விருப்பம் இல்லை. எப்ப பிச்சுட்டு வரலான்னு பார்த்தாக்கா இன்னொரு மிரட்டல்ல கொடுக்குறாங்க. என்ன, நீ போனீன்னா உன்னைய மட்டும் கட் பண்ணிட்டு நாங்க வந்து வேலுமணி தங்கமணி எல்லா மணியும் வச்சுக்கிட்டு செங்கோட்டையனை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஆக்கிடுவோம், செங்கோட்டையனை கட்சிக்கு அதிமுகவுக்கு பொதுச்செயலா ஆக்கிடுவோம் என்று மிரட்டுறாங்களா இல்லையா? செங்கோட்டையன் தனியா சந்திச்சாங்களா இல்லையா? செங்கோட்டையன் போயிட்டு தனியா போய் அமித்ஷாவை சந்திச்சாரா இல்லையா? நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்களா இல்லையா? இந்த மிரட்டல் கொள்கை தான் இவங்கள்ட்ட இருக்கிற கொள்கை. மிரட்டுவது ஒருவர், மிரட்டலுக்கு அடிபணிவது இன்னொருவர். இதுதான் அவங்க கூட்டணி சார். ஆனா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பொலிட்டிக்கலா வின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்ல ஏற்றுக்கல. ஆனா சமீபத்துல சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அனைவரும் பாடுபடுவோம்னு. அதாவது பாஜக வந்து என்னதான் மிரட்டல் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா கூட அவர்களோட வாயாலேயே நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கும் அப்படின்னு சொல்ல வச்சது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு வின்னு தானே பார்க்க முடியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒரு முடிவு எடுக்குது. அண்ணாமலைக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு போகணும். ஆனா அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு, வந்து எந்த விதத்திலும் தகுதியற்றவர்னு இன்னும் கடுமையான வார்த்தைகள்ல இதே அண்ணாமலை பேசினார். அதே சமயத்துல அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துறாரு. ஆனா அமித்ஷா சொல்லியே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு எங்காவது சொன்னாரா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய கூட்டணி, அதுல தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் சொன்னார்னா நீங்க வந்து தமிழ்நாட்டிலையும் பிஜேபி தலைமையில் நாங்க இருக்கிறோம்னு அர்த்தம். நாங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கோம் சார். இது திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து நாங்க எந்த கூட்டணி கேட்டீங்கன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இங்க ஒரு கூட்டணி இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கு தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக. இந்தியா கூட்டணிக்கு வந்து தலைமை வந்து 28 கட்சியா இருந்தாலும் அதை ஒருங்கிணைப்பு பண்ணி அதில் தலைமையேற்று நடத்துறது காங்கிரஸ். அதை மறுக்க முடியாது. அதே போல என்டிஏன்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வந்து பிஜேபி அகில இந்திய அளவில். தமிழ்நாட்டிலும் என்டிஏ தான் போட்டியிடுதா என்கிறத இன்னும் தெளிவுபடுத்தல எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம் அகில இந்திய அளவில், ரைட்டு. தமிழ்நாட்டில் என்ன கூட்டணி? அதிமுக தலைமையில் கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பேர் என்ன? இன்னும் பேரே வைக்கலையே. அது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுதான் சார் அகில இந்திய அளவில். அதுவான்னு சொல்லணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அதுவான்னு சொன்னாதான், அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு வேற பேச்சே கிடையாது. அந்த வந்து கேள்வியே கிடையாது. இவரு பிஜேபி தலைமையில் அதிமுக இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே வந்து இந்த இப்போ ரீசெண்டா திருநெல்வேலியில பாளையங்கோட்டை நினைக்கிறேன் பூத்துக்கு முகவர்கள், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் பானா நடைபெற்ற அதுல கூட என்ன சொல்றாரு அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லல, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போன்னு சொல்லல. அப்ப இதுக்கு பழனிசாமியோடைய பதில் என்ன? அது மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சி அமைப்போன்றாரு. சரிதானா? சரி, இவர் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணியா இருக்கா? இதான் கொள்கை கூட்டணியா? இதுக்கு பேர் தான் கூட்டணியா? கூட்டணினா முரண்பாடுகள் இருக்கும் இல்லையா? முரண்பாடுகள் திமுகவுக்கு முரண்பாடுகள் இருக்கு இல்லையா சார்? முரண்பாடுகள் என்பது இங்க இருக்கிற மக்கள் நலன் சார்ந்து இருக்கு எங்களுக்கு. சரிதானா? மக்கள் நலன் சார்ந்து நாங்க போராட்டம் நடத்துறோம். நீங்க ஸ்ரீமதிக்கு போராட்டம் நடத்துறோம், மதி ஒழிப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறோம், ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுன்னு சொல்றோம், வேங்கவயல்ல வந்து காவல்துறை செஞ்ச குற்றப்பத்திரிகையை வந்து நாங்க ஏத்துக்க மறுக்கிறோம், தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம். அதெல்லாம் வந்து மக்கள் நலன் சார்ந்து நாங்க வந்து இந்த முரண்பாடுகள் இருக்கு. இவங்க எந்த நலன் சார்ந்து இந்த முரண்பாடு? கூட்டணியே முரண்பாடெல்லாம் இருக்கு சார். எங்களுக்கு கூட்டணி முரண்பாடு இல்லை. கம்யூனிஸ்டுகள் கூட போராட்டங்கள் நடத்தலையா? சாம்சங் போராட்டம் நடத்தலையா? இல்லை, பல போராட்டங்கள் கம்யூனிஸ்டுகள் கூட நடத்துறாங்க. இது வேறு. அதே சமயத்தில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற முரண்பாடு என்ன? மக்கள் நலன் சார்ந்தா, சுயநலன் சார்ந்து? அவர்கள் வந்து கொள்கையில வந்து அடிபணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு அன்றைய முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட அனுமதி வழங்கல. ஆனா இந்த வாட்டி 50க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு திமுக முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்காரு. அப்பட்டமான வந்து தவறான கருத்து சார். இது நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது சார்.
நீதிமன்றம் தான் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அன்றைக்கு இவ்வளவு கூட நடைபெறல, ஆனா இப்ப அதிகமா நடைபெறுதுன்னு சொல்றாங்க. கோர்ட்டு சொல்லு சார், கோர்ட்டு சொல்லி வந்து கோர்ட்ல வந்து திமுக அரசு எதிர்க்கத்தான் செய்யுது. நாங்க வந்து அனுமதி கொடுத்தோம்னு சொன்னா ஏன் கோர்ட்டுக்கு போகுது? RSS அமைப்பு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது இல்ல, ஏன் போறாங்க? இங்க திமுக கவர்மெண்ட் மறுத்ததுனால்தான். திமுக கவர்மெண்ட் நாங்க RSS பேர் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கிறோம் என்று மறுத்ததுனால்தான் கோர்ட்டு போறாங்க. கோர்ட்டு தான் சொல்லுது நீங்க அனுமதி கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அவ்வளவு பேரணி நடைபெற்றதா சார்? நடந்திருக்கும், நமக்கு தெரியல. பாருங்க, தெரியாத அளவு இருக்கு. ஆனா இங்க வந்து கோர்ட்ல போயிட்டு அதுக்கு அட்டென்ஷன் நிறைய கிடைச்சு RSSன்ற ஒரு அமைப்பு வந்து உயிரோட்டமா வச்சிருக்கிறது. இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் நடந்ததுதான். இல்ல, ஒரு உயிரோட்டம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இது யாரு கொடுக்குறா? ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்சி இங்க பாருங்க நடக்குது இல்லங்க, அது திட்டமிட்டு அவங்க பண்ணுவாங்க. RSS திட்டமிட்டு பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி அதை வந்து எதிர்க்க தானே செய்யறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரைட்டு. நாங்க கொடுக்க மாட்டோம், இவங்களுக்கு கொடுத்தாக்கா இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், தேவையில்லாம மத மோதல்களை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க, அமைதியை குலைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு மறுக்கத்தானே செய்யறாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, அது செய்தி ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அரசு என்ன பண்ண முடியும்? சார், அதிமுக வந்து ஒரு திராவிட கட்சியா இருக்கிறதுனால வந்து RSS கீழே அது இருக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் ஆதரவு தெரிவிக்கிறார். அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் ஏன் ரொம்ப கரிசனை பண்ணாரு? அதாவது சார் என்னன்னா, இப்போ வந்து நமக்கு சின்ன கட்டி வந்துச்சுன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து மருந்து வச்சுக்கலாம், அல்லது மருந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி கூட எடுக்கலாம். ஒரு மனுஷன் அந்த கட்டியை விட மோசமானது வந்து புற்றுநோய் இல்லையா? புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை கிடையாதுல்ல. அது போலதான் இங்க வந்து என்னன்னா, அதிமுக என்பது ஒரு மக்கள் விரோதமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதிமுக வீழ்ந்து பிஜேபி வந்துட்டுனா நாடு சுத்த மோசம். சரிதானா? இங்க வந்து முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு வடநாடு போல ஆயிடும். அங்க வடநாட்டுல என்ன நடக்குது சார்? இப்ப சார் வந்து ஏதோ மாட்டுக்கறி வச்சிருந்ததா சந்தேகப்பட்டு கொலை பண்ணாங்க சார். மாட்டுத்தோலை உரிச்சதா வந்து சந்தேகப்பட்டது கொலை பண்ணாங்க சார். இன்னைக்கு பிஜேபி ஆட்சி ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் சார் இந்தியாவிலேயே நம்பர் 1 கிரைம் ஸ்டேட்டு. குற்றங்கள் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றம், தலித்துகளுக்கு எதிரான குற்றம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குற்றம் என்று குற்றத்தினுடைய ஒரு ஹப்பாக, குற்றத்தின் மையமாக இருப்பது யூபி, குற்றத்தின் மையமாக இருப்பது மத்திய பிரதேசம், குற்றத்தின் மையமாக இருப்பது குஜராத், குற்றத்தின் மையமாக இருப்பது ராஜஸ்தான். இங்க எல்லாம் யார் ஆட்சி புரியுறா? அது மட்டுமல்ல, இங்க வந்து ஜனநாயகமே குழி தோண்டி புதைக்கப்படுது. நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கவிழ்க்கப்படுகிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் கவிழ்க்கப்படுகிறார்கள். வந்து மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? இந்த அனைத்து கலாச்சாரங்களும் தமிழ்நாட்டில் நடக்கும். ஆகவே இங்க வந்து திராவிட இயக்கங்களும் ஒன்றுக்குள் ஒன்று வந்து மோதிக்கொள்ளலாம். அப்ப நம்ம சொன்னோம்ல, கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கள் மக்கள் நலனுக்காக எங்களுக்கும் திமுகவும் முரண்பாடு வருவதும், அதை வந்து திமுகவும் புரிந்து கொள்வதும், நாங்களும் எங்கள் உரிமைக்காக வந்து போராடுவதும் வேறு. ஆனா இங்க வந்து மதவாத சக்தியான இப்ப என்ன பிஜேபியோட எங்க தலைவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதிமுக வந்து காப்பாற்றப்படணும், அதிமுக வலு இழக்கக்கூடாது, அதிமுக கரைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த முயற்சி யார் எடுக்கிறாருன்னா திமுக எடுக்கல, விசிக எடுக்கல, அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல வரணுங்கிற முயற்சி எடுப்பது வந்து பிஜேபி. சரிதானா? அதிமுக இங்க எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல பிஜேபி வந்துடணும். அப்ப எங்க இப்ப எப்படி இங்க அரசியல் இங்க மாறணும்னு அவங்க விரும்புறாங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. இப்ப என்ன இருக்கு? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து திமுக வந்து எதிர் வந்து பாஜகன்னு வரணும் விரும்புறாங்க. அப்ப அந்த போல ஒரு மிகப்பெரிய ஆபத்து, புற்றுநோயை போன்ற ஆபத்து, மக்களை வந்து மிக பாதாள குழிக்குள் தள்ளப்படக்கூடிய ஒரு ஆபத்து, மக்கள் விரோத பிஜேபி RSS என்கிற சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் எப்ப போகாதீங்கப்பா, அது ரொம்ப தப்புப்பா, உங்களே அவன் காலி பண்ணிடுவான், உங்க தோல் மேல ஏறிட்டு உங்களை காலி பண்ணிட்டு அவன் வரணும்னு பாக்குறான்னு எங்க தலைவர் ஆரம்பத்துல இருந்து எச்சரிச்சு இருக்கிறாரு. சார், ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, கோயில்கள்ல ஆடு கோழி எல்லாம் பலியிடக்கூடாதுன்னு அவ்வளவு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கூட RSS கொள்கைக்கு ஒற்று போற மாதிரி இருக்கு. அவ்வளவு பண்ணியும் இந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க இப்ப வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது RSS ஈஸியா உள்ள வந்துடும் நினைக்கிறீங்களா? அதே வந்து கொண்டு வந்த ஜெயலலிதா தான் 2001 வந்து அது சட்டம் வந்து மறுபடியும் அவங்களே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க.
அதே ஜெயலலிதா தான் வாஜ்பாயை எதிர்த்தாங்க, அதே ஜெயலலிதா தான் மோடி எதிர்த்தாங்க, அதே ஜெயலலிதா தான் பிஜேபியை நாங்க ஒருபோதும் இனி எந்த காலத்திலும் கூட்டு வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க பிராமணரா இருந்தாலும் கூட இங்க இந்த மண்ணினுடைய தட்பவெப்பத்தை உணர்ந்திருந்தார். அவர் எம்ஜிஆரோடு பயணித்தார். அண்ணா காலங்களில் திராவிட இயக்கங்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவரே இன்னைக்கு 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினார். அந்த மண்ணில தான் அவ்வளவு சீக்கிரம் ஆர்எஸ்எஸ் வந்துரும் நீங்க பயப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப இன்னைக்கு நிலைமை வேற இல்ல சார். நீங்க அதிமுக நிலைமை என்ன சார்? ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்காங்களா? கரிஸ்மாட்டிக் லீடர் ஏடிஎம்கே இருக்காங்களா? ஸ்ட்ராங் லீடர் கொண்டு வந்த கொள்கையை கூட தமிழ்நாட்டு மக்கள் அப்ப ஏத்துக்கல சார். எந்த கொள்கைய? அந்த ஆடு மாடு சார் அதனாலதான் விட்ரா பண்ணாங்க. அதனாலதான் விட்ரா பண்ணாங்க. அந்த இடத்துக்கு அவங்க இருந்ததுனால விட்ரா பண்ணிட்டாங்க சார். அவங்க இருந்த இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சுன்னா அவங்களும் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. எப்படி வித்ட்ரா பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்துறாங்க. முழுக்க முழுக்க சட்டவிரோதமா நடத்துறாங்க. நிச்சயமா அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க வரக்கூடாது, அதிமுக காப்பாற்றப்படணும் என்று சொல்வது அதுக்கு தான். இப்ப விஜய் அவர்களோட வருகை திருமாவளவன் வரவேற்றாரு. முதல்ல அவர் இப்ப பெரியாரி அம்பேத்கர் எல்லாம் பேசிட்டு இருந்த இந்த மாநாடு ஸ்பீச்சை கூட கேட்டிருப்பீங்க. ஒரு அடிமை கூட்டணி விமர்சிக்கிறாரு. இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஒருவேளை போச்சுன்னா விஜய் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் விஜய் அவரு இப்ப அவங்க மாநாட்டுக்கு போன அவங்க தொண்டர்களே, அதாவது ரசிகர்களே, தொண்டர்கள் இன்னும் தொண்டர்களா ஆகல, அவரு இன்னும் தலைவராகல. விஜயும் ஒரு நடிகராக தான் இருக்கிறாரு. அங்க தொண்டர்களா போனவங்களும் தொண்டர்களா போகாம ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. சார் 1.5 மணி நேரத்துல ஒரு மாநாடு முடியுமா? 34 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு மாநாடா? அதுலயும் கரண்ட் இஷ்யூஸ் எதுவுமே தொடாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஓட் சோரின்னு சொல்லிட்டு வாக்கு திருட்டு குறித்து மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல ராகுல் காந்தி நடைபயணம் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு கவின் படுகொலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் என்ன சார் பேசினாரு? அவர் பேசினது அவருக்கு தான் புரிஞ்சா? ஏதோ படிச்சுட்டு பேசினார் சார். முதல்ல அவரு தெளிவா இருக்கட்டும் சார். எல்லாரும் சொல்ற மாதிரி முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் எம்ஜிஆரையும் காணும், அண்ணாவையும் காணும். திடீர்னு எம்ஜிஆர் வர்றாங்க, அண்ணாவும் வர்றாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் சாரா இருந்தாரு. இந்த மாநாட்டில் ஸ்டாலின் அங்கிள் ஆயிட்டாரு. என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? இப்போ என்ன ஒரு மாநாடுனா ஒரு தீர்மானம் இருக்கிறது இல்லையா? தீர்மானம் போட்டாங்களா? மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு 4 தீர்மானம்ட்டு ஒன்று அறிக்கை கொடுக்குறாங்க. அதுவும் இப்போ மக்கள் மத்தியில் போய் சேரலன்னு வச்சுங்க. ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு அறிவார்ந்த பேச்சு இல்லை, ஒரு கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி பேசல. இவர் தன்னை நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு என்ன, மக்கள்ல இந்த ரசிகர்களுக்கு அரசியல் படுத்துவதற்கு ஒரு எந்தவித செய்தியும் கிடையாது. அரசியல் செய்தியே கிடையாது. அதில் அவருமே ஒரு ஆடியோ ரிலீசிங் நிகழ்ச்சி மாதிரி நடத்தி முடிச்சிட்டாரு சார். அவர் விஜய் சினிமா நடிக்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்துச்சு, மாநாடாக நடந்துச்சு அது. அதனால சார் அவரு முதல்ல அவரு தெளிவு பெறட்டும். அவரு இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்போ அரசியலுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லையா? அரசியல் வேறு, கொள்கை வேறா? உங்கள் அரசியல் என்ன கொள்கை கொண்டது? இப்ப திமுக மாதிரி தான் சார், அரசியல் எதிரி அதிமுக. ஏன்னா கொள்கை எதுவும் பெருசா வித்தியாசம் இல்ல. கொள்கை எதிரி பாஜக. அப்படிதான். அது அரசியல் எதிரி இல்ல, இது தேர்தல்ல எதிரி. தேர்தல்ல ஆட்சியை பிடிப்பதில் அதிகாரத்தை எதிரி. அவங்க அதிகாரத்தை பிடிப்பதற்கான எதிரி. கொள்கை எதிரி என்பது வேறு. கொள்கை என்பது இங்க பெரியார் பேர்ல சொல்றாரு. நீங்க அதிகாரத்துல எதிரின்றீங்க, அவர் அரசியல் எதிரின்னு சொல்லி. அது அந்த வார்த்தையே தப்பு இல்ல. அப்படின்னா அவ புரியாமல நீங்க தலைவராக பாக்குறீங்க. அரசியல்னா அரசியலுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. அப்ப அரசியலுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் பொழுது அதை சொல்லணும்ல. நீங்க அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேற, எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஓகே, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப என்னன்னா விசிகா இப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுனால அங்க போக வாய்ப்பு இல்லை. ஒரு விஜய்னா இப்போ நியூ கமர். இப்போ விசிகாக்கு ஒரு வேலை குறைந்த சீட்டுகள் ஒதுக்கப்பட்டால் நீங்க ஒரு பார்கெயின் பண்றது கூட அந்த கேப்பபிலிட்டி லூஸ் பண்ணிட்டீங்களோ? இல்ல அப்படியெல்லாம் நாங்க லூஸ் பண்ணல. எங்களுக்கு தான் ஆரம்பத்துல சொல்றேன் சார், நாங்க கேட்டை சாத்துறோம். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். சீட்டோ நோட்டோ
பதவியோ எங்களுக்கு முக்கியம் இல்ல இல்லை. ஒரு வாட்டி 6 சீட்டு மட்டும் தான் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. நீங்க ஒரு வெளிப்படையா கூட ஒரு கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வெளிப்படுத்தினீங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்மியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேற இடம் கூட ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி. எங்க தலைவர் வந்து விழுப்புரம் வெற்றி மாநாட்டுல தேர்தல் அங்கீகார வெற்றி மாநாட்டுல வந்து பேசினாரு, கேட்டீங்களான்னு தெரியல. நான் தேவைப்பட்டா வந்து நான் தேர்தல்ல நிக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன நீங்க வந்து எனக்கு கம்மியா கொடுத்துருன்னு சந்தோஷப்பட்டு பட்டுட்டு போ, எனக்கு வந்து தேர்தல்னு 4 சீட்டை வாங்கி தான் நான் வந்து கட்சி நடத்துங்க அவசியம் இல்லை, கொள்கைக்காக இருக்கிற கட்சின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நாங்க எப்படி சார் வந்து விஜய் ஏத்துக்கிட்டு போவோம்? ஒருவேளை வந்து திமுகவில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எங்க தலைவர் சொல்ற மாதிரி தேர்தலில் நிக்காம விட்டுருவோமே ஒழிய அதுக்காக வந்து நாங்க வந்து கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். ஒருவேளை இவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு விஜய். நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், விஜய் பரிசீலிக்கட்டும், இது ஒரு பிரச்சனையா கூட வரட்டும்ன்ற. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அனுபவம் கிடையாது, என்னன்னு தெரியாது, கூட்டணி நீங்க கூப்பிடுறீங்கல்ல, விசிகாவை கூப்பிடுறீங்கல்ல, கூப்பிடும் போதே நீங்க சரியா கூப்பிடுங்கன்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 5 ஆண்டுகள் ஆட்சி, சுழற்சி முறையில் முதலமைச்சர்னு அறிவிங்க பார்க்கலாம். முதல் 2 ஆண்டுகள் வந்து இந்த சமூகத்தினுடைய மிக சிறந்த தலைவராக இருக்கிற, உழைக்கும் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற, 40 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வந்து அனைத்து மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் முதல் 2 ஆண்டுகள் முதலமைச்சர், அடுத்த 2 ஆண்டு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு பரிசீலிப்போம். நான் சொல்றேன், என் கருத்தா சொல்றேன், இந்த கருத்து இதுவரை வரலன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்றது, அந்த வார்த்தையை சொல்லட்டும் பாப்போம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க பண்ணுங்க. வந்து யூபியில் நடந்துச்சு அது. 2.5 வருஷம் வந்து முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர் இருந்தாரு, 2.5 வருஷம் மாயாவதி முதலமைச்சர்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ரெடியா பேசுவோம் நம்ம. அது வேணுமா வேண்டாம் தலைவர் முடிவு எடுப்பாரு, என் கருத்தா நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கேட்டுக்கலாம். நன்றி.